ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் தான் இது பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய இனிப்பு சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்வீட் சேவ்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்வீட் இல்லையா அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லை நெய் அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நல்லா காய்ச்சி சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உதுத்து விட்டுக்கோங்க முறுக்குக்கெலாம் மாவுக்கு நம்ம பிசைவோம் இல்லையா அதே மாதிரி இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு நம்ம பிசைகிற மாதிரி நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒவ்வொருத்தருடைய மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவுகள் மாறும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு உதிர்ந்து போயிடும் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெய் குடிக்கும் அதனால் பார்த்து இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நான் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன் முறுக்கு அச்சு இருக்கும் இல்லையா இது மாதிரி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் வச்சுட்டு இப்போது இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சுட்டு நான் பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி அச்சு எடுத்துட்டோம்ல அதில் வந்து எண்ணெய் வந்து சுற்றிலும் தடவி விட்டுட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடுபடுத்தியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தான் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடு இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியான சூடு இருக்கக்கூடாது மீடியமான சூடுங்க பாருங்கள் போட்டு இது மாதிரி பொரியணும் இது மாதிரி நீங்கள் பிழியும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி விட்டு வெளியில் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு இது நம்ம வெந்து வெளியே எடுக்க போகிறப்ப அந்த சலசலப்பெல்லாம் சுத்தமாக அடங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் மொறுமொறுப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா வதக்குன்னு இருக்கும் ஸோ அதான் அதை கவனமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்தாச்சுல இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஃபுல்லாக லாங்காக இருக்காதுல்ல நம்ம இனிப்பு சேவ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா அதுக்கு தேவையான மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே நான் ஓவராக சுட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ கையில் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி உடையணும் இதுதான் வந்து சரியான பக்குவம் இப்போ எல்லாத்தையுமே கைகள் வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டேன் உதுத்து விட்டுட்டேன் இது மாதிரி கைகள் வச்சு எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பு சேவுக்கு சேவ் ரெடியாக இருக்குது அதுக்கு ஸ்வீட் வேணும் இல்லையா அதனால் வந்து நம்ம எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அந்த அளவுலேயே பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் 3/4 கப் சுகர் எடுத்தோம் இல்லையா அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் வந்து ஏலக்காயில் சுகர் அதிகமாக போட்டு பொடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வாசனை அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி நுரைச்சி வரும்ல அந்த டைமில் தண்ணி வச்சு செக் பண்ணணும் தண்ணி வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் தண்ணியில் இது மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டு உள்ளக்குள்ளே கை விட்டு பாருங்கள் லைட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா உருட்டுற ஷேப் நமக்கு வரணும் பாருங்கள் இது மாதிரி நம்ம கையில் எடுக்கும்போது லைட்டாக உருண்டை பிடிச்சி நமக்கு ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் இது மாதிரி ஷேப் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாவு கரெக்டாக ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து கம்பி பதம் அது மாதிரிலாம் இல்லை இது மாதிரி நம்ம ஷேப் வச்சு தான் நம்ம பார்க்கணும் கையில் எடுத்துகிறப்ப இது மாதிரி உருட்டி திரட்டி வர மாதிரி வரணும் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா சேவ் அதை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம் அதை எல்லாமே போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா அந்த சுகர் எல்லாமே நல்லா கோட்டடாகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த சுகர் எல்லாமே கோட்டட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் இருக்கும்போதே நமக்கு அந்த கோட்டிங் வந்து நல்லாவே நம்ம பார்க்குற மாதிரி தெரியும் ஆறுனதுக்கப்புறம் தான் தெரியுமா அப்படின்லாம் இல்லை சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு பார்க்குறப்போ நல்லாவே தெரிஞ்சிடும் பாருங்கள் நான் பெரட்டி விட்டுட்டே இருக்கேன் லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்குது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு இதில் வந்து அந்த கோட்டிங் ஆகுறது அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிட்டு அங்கே பாருங்கள் இப்போ தெரியுதில்ல இது மாதிரி தான் இப்போவே நல்லா அழகாக கோட்டாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா நல்லாவே கோட்டாயிடும் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய இனிப்பு சேவ் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஓகே இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றுறேன் பாருங்கள் பார்க்கவே அப்படியே பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய இனிப்பு சேவ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல சத்தமும் எப்படி சூப்பராக வருது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ